இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம எப்படி திருப்தியா ஒரு நம்முடைய கொள்கைகளை சொல்ல முடியும், 4 பாவங்களை வாழ வைக்க முடியும், 4 ஏழைகளுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க முடியும்? பாருங்க, எல்லாமே அது ஒரே கட்சிகள் தான் நடத்த வேண்டும். 2 கட்சிகள், ஒன்று ஆளுங்கட்சி, இனி ஒன்று எதிர்கட்சி. 2 கட்சியை விட்டு வேற யாருமே ஒண்ணுமே நடத்த விடுறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த தமிழ்நாடு வந்து இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாருங்க, நம்ம 8 வருஷம் நடத்திருக்கா, பிரச்சனை இருந்தா ஏதாவது சிக்கல் இருந்தா ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் அழகா வந்து ஆடல் பாட சந்தோஷமா போறாங்க. எந்த கட்சியில வந்து ஒரு சந்தோஷமா ஆடல் பாடலாம் போட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம்? ஒன்றும் கிடையாது. அவன் ஒவ்வொரு பேச்சுக்கும் வருமானம். எம்ஜிஆர் வாழ்கைன்னா பல கோடிக்கு அதிபதி, அவன் கலைஞர் வாழ்கைன்னா அவன் 10,000 கோடிக்கு அதிபதி. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னும் தமிழ்நாடு இருக்கு. ஆனால் இங்க அப்படியெல்லாம் கிடையாது. இங்க எல்லாமே கஷ்டத்துல உருவாக்கப்பட்டது. கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கட்சியை ஒரு கையடி கும்மி அடிச்சுட்டு போறதுக்கு நிக்கிறாங்க. ஒரு அடி முடிஞ்சு, கஷ்டமே இல்லை, பிரச்சனை இல்லை, ஒன்னும் அனுபவிக்கல. அதை சீர்குலைக்கத்தான் வாராங்களே தவிர. ரப்பர் தொழிற்சாலை, அப்போ அதுக்கு வந்து தொழிற்சாலை வருமா வராது? அவர் அடிச்சு அடியில் சொல்லியாச்சு வராதுன்னு. எப்படி ஒரு மினிஸ்டர் சொல்லுது எப்படி வராதுன்னு? நம்ம பல ஆண்டுகளான கனவாக்கம். எப்படி நமக்கு ரப்பர் தொழிற்சாலை வேணும் 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 வேணும், அதுக்குன்னே இப்போ வேலைக்காரங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவர் அடித்து ஒற்றை வார்த்தையில் தான் சின்ன கும்மி அடிக்கிறது, ஒரு வார்த்தையோட கும்மி அடிக்கிறது.